අපිට වඩා ඩොලර් සංචිත තියෙන ඩොලර් අච්චු ගහන රටවලත් තෙල් මිල වැඩි කළා තියෙනවා. எம்மை விட டொலர் கையிருப்புள்ள டொலர் அச்சிடும் நாடுகளும் எரிபொருள் விலையை அதிகரித்துள்ளன. எரிபொருளை மட்டுப்படுத்தவும் சில நாடுகள் நடவடிக்கை எடுத்துள்ளன. யுத்தத்தின் நாளைய நிலை என்ன என்பது எமக்கு தெரியாது. எமது பொருளாதாரத்தையும் கையிருப்பையும் முகாமைத்துவம் செய்ய வேண்டும். எரிபொருள் விலை அதிகரிக்கும் போது மசகு எண்ணெய் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் உலகளாவிய விலையை மாத்திரம் நாம் முன்வைக்கவில்லை. டீசல் லீட்டரில் 100 ரூபாவும் பெட்ரோல் லீட்டரில் 20 ரூபாவும் என மாதத்திற்கு 20 பில்லியன் ரூபாய் திரைசேரியில் இருந்து ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த அதிகரிப்பை குறைத்துக் கொள்வதற்காக அதை போன்ற நிறுவனங்களிலும் ஓரளவு தொகை ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. அதற்கு மேலதிகமாகத்தான் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாம் கொண்டு வந்த எரிபொருளுக்கான விலையை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு அல்ல, மக்களின் வாழ்வியலுக்கு குறைந்த அளவு பாதிப்பு ஏற்படுத்துவது குறித்து நாம் பொறுப்பு கூறுகின்றோம். மறுபக்கம் நாட்டின் பொருளாதாரத்தை மூடிவிட்டு முன்னெடுக்கும் செயற்பாடு அல்ல, பொருளாதார செயற்பாடுகளை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதை நோக்காக கொண்டு மேற்கொள்ளப்பட வேண்டிய விடயம். இது புயல் காலம் கப்பலையும் பாதுகாத்துக் கொண்டு உள்ளவர்களையும் பாதுகாத்துக் கொண்டு கப்பலை செலுத்துவதே பொறுப்பு. ஒட்டுமொத்த சுமையை மக்கள் மீது சுமத்துவதை எமது எதிர்பார்ப்பல்ல. அரசாங்கத்தின் நிவாரணங்களை வழங்கக்கூடிய வகையில் செயற்படுகின்றோம். ரஷ்யாவுடன் ராஜதந்திர ரீதியில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெறுகின்றன. கடந்த காலங்களில் ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் கொள்வனவுக்கான இயலுமை இருக்கவில்லை. அரசாங்கங்களுக்கு இடையில் ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டு இதனை முன்னெடுக்க முயற்சிக்கின்றோம். ரஷ்ய பிரதி எரிசக்தி அமைச்சர் இலங்கைக்கு வருகை தர உள்ளார். அதன் ஊடாக இதனை மேலும் முறையாக முன்னெடுக்க முடியும். ஈரானில் எரிபொருள் கொள்வனவு பிரச்சனையில் ஒரு சில கப்பல் உரிமை நாடுகள் அதன் ஊடாக சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். எங்களுக்கு அவ்வாறு முடியாது. நாம் மசகு எண்ணெயும் சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளை முன்பதிவு செய்துள்ளோம். அது கிடைக்கப்பெறும் என்பது எமது எதிர்பார்ப்பு. இன்றும் விலை மனு ஒன்று திறக்கப்பட உள்ளது. ஏப்ரல் மாதத்தில் எரிபொருள் கப்பல் ஒன்று வருகை தர உள்ளது. அதனுடன் இதனை முகாமைத்துவம் செய்து கொள்ள வேண்டும். දැන්ට ඕපන්ලා තියෙනවා අනුව අප්‍රේල් මාසයේදී අපිට තෙල් නැව ප්‍රමාණයක් ලැබෙනවා. මේවත් එක්ක තමයි තෙල් ප්‍රමාණය කළමනාකරණය කරගන්න වෙන්නේ.